சட்னி செய்யறதுக்கு என்னங்கிறத பார்ப்போம். இப்போ வத்தல் ஒரு 10-15 வத்தல் வறுத்துக்கிடுவோம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். கொஞ்சோண்டு புளி போட்டுக்கிடுவோம். இது நல்லா வறுத்துக்கிட்டோம். எண்ணெயெல்லாம் விட்டு வறுக்கக்கூடாது. காஷ்மீரி பொடி போட்டுக்கணும். இப்போ வத்தல் நல்லா வறுத்துக்கிட்டு இப்போ வந்து காஷ்மீர் மிளகாய் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். உங்களுக்கு பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு வத்தலை மிக்சியில் தட்டிக்கிட்டு இப்போது அரைச்சி எடுத்துக்கிடுவோம் வத்தலை. இப்போ பூண்டு போட்டு 50 கிராம் பூண்டு போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ ஆயில் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லது. இதை நல்லெண்ணெய் ஊற்றி அரைச்சிக்கிடுவோம். இப்போ வெள்ளைப்பூடு சட்னி ரெடி ஆகிடுச்சி. மொறுன்னு தோசை சுட்டு நம்ம இப்படி சாப்பிட்டுக்கணும். இந்த சட்னியை வந்து நம்ம தாளிக்க வேண்டாம். சூப்பராக இருக்கும். ஒரு கரண்டி வச்சாலே 3 பேர் சாப்பிட்லாம். அவ்வளோதுக்கு நல்ல காரம் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.